ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நிறைய பாப்புலரான சீரியல் ஹாரர் காமெடி ரொமான்டிக் எமோஷ்னல் கலந்த நிறைய உங்களுக்கு பிடிச்ச உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய சீரியல்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் உயிரே உனக்காக. இது நிறைய பேரோட ஃபேவரட். ஸோ வாங்க சீரியலுக்குள்ளே போயிடலாம். சீரியல் ஸ்டார்டிங்கில் ஒரு ஊரை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. காளி தேவியோட புண்ணியம் பெற்ற புண்ணிய பூமி. இங்கு திரும்பினாலும் அழகான கோவில்கள் இருக்கின்ற புண்ணிய நகரம் பாட்டியாலா. மற்ற ஊரை போல இங்கும் பல காதல் கதைகள் தினமும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றது. சில காதல்கள் இணையும் போது பல காதல்கள் முறிகின்றன. சேர்ந்தாலும் சரி பிரிந்தாலும் சரி காதல் காதல்தான். இணைந்த இரு இதயங்கள் தூரத்தால் இணைந்து இருந்தாலும் மறந்து இருந்தாலும் இணைந்து இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காதல் கதைதான் உயிரே உனக்காக. ரிஷியும் அணுவும் தான் அந்த இரு இதயங்கள். காதல் அழிவதே இல்லை, விதியையே மாற்றி அழைக்கின்ற அளவிற்கு சக்தி படைத்தது காதல். காதல் எத்தனை இன்பத்தை தருகிறதோ அத்தனை துன்பத்தையும் தரும். இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தால்தானே உண்மையான காதல். முதலில் இவர்கள் இணைப்பிரியா நண்பர்கள். அவர்கள் வளர வளர அவர்களின் நட்பும் வளர்ந்தது. அவர்களின் நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? இருவரும் இவ்வுலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் மற்றொருவர் முதலில் வந்து நிற்பார். அதில் வெற்றியும் பெற்று இருப்பார். அவர்களுடைய நட்பு இறைவனால் எழுதப்பட்டது. அதை மாற்றி எழுத யாராலும் முடியாது. அந்த தூய்மையான நட்பை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது. ஏன் மரணத்தால் கூட முடியாது. ஒருவர் உயிர் இன்னொருவர் இடத்தில் இருக்கும்போது அது எப்படி சாத்தியம்? இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோ முடிஞ்சது. இப்ப ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். கையில எதையோ எடுத்துட்டு வேக வேகமா மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல, இவர் தான் நம்ம ஹீரோ ரிஷி. ஏறின வேகத்திலேயே நம்ம ஹீரோ வந்து தொங்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து ஒரு குரல், ரிஷி இரு வரேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின் அனு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அங்கேருந்து கீழே விழுந்துட்டாரு. ஐயோ விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அவனை தூக்கல, டேப்பை தூக்கிட்டு அவ டேப்பை எடுத்துட்டு அவன் நம்ம ஹீரோயின் பண்ணுறது பார்த்தீங்களா, நல்லா க்யூட்டாக இருக்குல்ல. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறோன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் தான். நம்ம ஹீரோ பின்னாடியே கத்திட்டு போயிட்டுருக்காரு, நில்லு அனு நில்லு அனுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு அடியாக ஒரு இடத்துல நின்று, நம்ம ரொம்ப நேரமாக விளையாடிட்டுருக்கோம், நம்ம அம்மாங்க ரெண்டு பேரும் தேடுவாங்க, நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வா நாமளும் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து ஓகே சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அவங்க அம்மாங்கிட்ட போகிறாங்க. அவங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து ஏதோ ஒரு ஃபேமஸான ஷோ போயிட்டுருக்கு போல். அதை பார்க்கறதுக்காக வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் வந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்கள பார்க்க தான் அங்கே போயிட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஃபேமஸான லவ் ஸ்டோரி தான் ஓடிட்டுருக்கு. அதை தான் பார்க்க ஆர்வமாக நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட அம்மாவும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த சைடு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்கவங்க தான் வந்து நம்ம ஹீரோவோட அம்மா. இந்த சைடு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்கவங்க தான் நம்ம ஹீரோயினோட அம்மா. ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, இந்த ஸ்டோரி என்ன நல்லாயிருக்கு, எனக்கு லவ் ஸ்டோரினாவே பிடிக்காது, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், நிறைய வேலை இருக்குது, எங்கள் மாமியார் வந்து நான் போனேன்னா என்னை தொலைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அம்மாவ தானே நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு காதல் கதைன்னா ரொம்ப இஷ்டம், இன்னைக்கு இந்த காதல் கதையை பார்க்காம நான் வந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக உட்காந்து அதை பார்த்துட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பார்த்தாவே தெரியுது, இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ரிலேட்டிவாக இருக்கலாம். நம்ம கதையை பார்த்து என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மா கேட்குறாங்க, ரிஷி எங்கே போனானே தெரியலையே, இவ்வளோ நேரம் ஆயிட்டு, சொல்லிட்டு கூட போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா, அவன் அணுவோட தான் போயிட்டுருக்கான், ஸோ வந்துருவாங்க ரெண்டு பேரும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அதுக்குள்ளே நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. நீ என்ன பிடிக்கிறியா, நான் உன்னை பிடிக்கிறேனா பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஏட்டிக்கு போட்டி போட்டுட்டு ஓடி வந்துட்டுருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து, நான் முன்னாடி போய் உட்காந்து கதையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயினோட தங்கச்சியை கூப்பிட்டுட்டு அவங்க முன்னாடி வந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவோட தம்பியை கூப்பிட்டு அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கதையை பார்த்துட்ருக்காங்க. அவங்க பார்த்துட்ருக்கிற கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பொண்ணு ஒரு பையனும் விரும்புகிறாங்க. அவங்க செய்கிறாங்களா இல்லையான்றது தான் அந்த கதை.
அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோவோட அம்மாவ பார்த்து ஒரு ஸ்மைல போட்டுட்டு, கதைய பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து ஃபாஸ்ட்டா ஓடி அவங்க அம்மா அவங்க கிட்ட தான் வந்துட்டுருக்காங்க. ஷோ ஸ்டார்ட் ஆவறதுக்குள்ள வந்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தா, ஷோ முடியும்போது தான் வராங்க. நம்ம ஹீரோவோட அம்மா செம கோவத்துல இருக்காங்க. "எங்கடா போன இவ்ளோ நேரமா? நான் எப்போருந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அம்மாகிட்ட சொல்லாம போக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோ ரிஷி, "அம்மா சாரிம்மா. இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு அம்மாகிட்ட பாவமா சாரி கேட்குறாரு. "சரி, சரி போட்டும். கதைய பாரு. நம்ப வீட்டுக்கு போலாம் முடிஞ்சதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ஹீரோ அவங்க அம்மாவோட கதைய பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, "எங்க போயிருந்த நீ? எவ்ளோ நல்ல கதை தெரியுமா? எனக்கு காதல் கதைனா ரொம்ப இஷ்டம். நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வா நம்ம பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அம்மாகிட்ட கேட்குறாங்க, "அம்மா காதல்னா என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, "காதல்ன்றது ரொம்ப நல்ல ஒரு உணர்வும்மா. அது எல்லாருக்குள்ளேயும் வரும். இந்த உலகத்துல பொறந்த எல்லாருக்குமே காதல்ன்ற ஒரு உணர்வு வரும். ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொருத்தர் கண்டிப்பா பொறந்திருப்பாங்க." அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் திரும்பி நம்ம ஹீரோவ தான் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஆர்வமா வந்து அந்த கதைய கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, "இந்த உலகத்துல அவங்க நமக்காக எந்த மூலையில பொறந்திருந்தாலும் கண்டிப்பா நமக்காக இருந்தா நம்மள தேடி வந்தே தீருவாங்க. அதுதாம்மா காதல். அப்படி பொறந்தவங்க உனக்காகவும் இருப்பாங்க. கண்டிப்பா உன்ன தேடி வருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, "அம்மா காதல்ன்றது எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காதல் அப்படின்றது நமக்கு புடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற மாரி தோண வைக்கும். அவங்க கூடவே இருக்கணும்னு தோணும். அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யணும்னு தோணும். காதல்ன்றது ஒரு புனிதமான உணர்வுமா. அது கண்டிப்பா உன் வாழ்க்கையிலயும் வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்ன லவ் பண்ற ஒருத்தன் கண்டிப்பா உன்ன தேடி வருவான். உன்ன உண்மையா காதலிப்பான். அவனுக்காக வந்து வெயிட் பண்ணணும். நம்ம பக்கத்திலேயே இருந்தாலும் நமக்கு தெரியாது. அவன் வரணும்னு இருக்கோ, நம்ம தலையெழுத்துல கண்டிப்பா அவன் நம்மள தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே திரும்பி நம்ம ஹீரோவ பார்த்து சின்னதா ஒரு ஸ்மைல போடுறாங்க. ரொம்ப அழகா வந்து காதல பத்தி அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயின பார்த்து வந்து ஒரு லுக்க போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க கதைக்குள்ள வருவோம். இந்த கதையில இருக்கிற அந்த ஹீரோ, ஹீரோயின் வந்து ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. அவங்க வீட்ல ஒத்துக்கல போல. அந்த பொண்ணுக்கு ஏதோ மருந்து குடுத்துட்டாங்க கல்யாணத்தப்போ. அந்த பொண்ணு வந்து அந்த மனக்கோலத்திலேயே இறந்துடுறா. இத வந்து ரொம்ப எமோஷனலா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல. அந்த மாப்பிள பையன் வந்து ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கான். இத வந்து நம்ம ஹீரோவும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம ஹீரோயினோட அம்மாவ இந்த பக்கம் காட்டுறாங்க. அவங்க ரொம்ப எமோஷனலோட இதுக்கே போயிட்டாங்க. பாவம் அழுற மாதிரி ஆயிட்டாங்க. "என்னடா இது இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்ற மாரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹீரோ பையன் வந்து பேசிட்டுருக்கான். "என்னை ஏன் இப்படி ஏமாத்திட்டு போன? நான் உன்னோட வந்து ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என்னை இப்படி விட்டுட்டு நீ போக்கூடாது. என்னால நீ இல்லாம வாழ முடியாது." அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலா அந்த பையன் பேசிட்டு, அவன் கையில ஒரு மருந்து எடுத்து அவனும் சாப்பிட்டு அந்த இடத்துலயே வந்து அவனும் இறந்துடுறான். "கண்டிப்பா நான் அடுத்த ஜென்மத்துல உனக்காக வெயிட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து கேட்குறா, "அம்மா மறுபடியும் இவங்க பார்க்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, "கண்டிப்பா பார்ப்பாங்கம்மா. இந்த உலகத்துல எல்லா காதலும் வந்து ஒண்ணு சேர்றதில்ல. சில காதல் இப்படி ஆகும். அதான் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப உயிரா இருந்தாலும், அவங்க நமக்காக பொறக்கலன்னா, அவங்க நம்மளோட சேர மாட்டாங்க. ஒருவேளை அவங்க நமக்காக பொறந்திருந்தா, எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பா நம்மள தேடி வந்துருவாங்க." காதல் அப்படின்றது வந்து 7, 7 ஜென்மத்து பந்தமா. அது யாராலயும் பிரிக்க முடியாது. நமக்காக பொறந்தவங்க எங்க இருந்தாலும் அந்த காளி மாதா நம்ம கிட்ட கூட்டிட்டு வந்து அவங்கள சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க. அதோட அந்த கதை முடியுது. அப்படியே ஸ்க்ரீனும் க்ளோஸ் ஆயிட்டு அந்த ரூமே வந்து பிளாக் ஆயிடுது. ரொம்ப எமோஷ்னலா வந்து அந்த கதைய முடிக்கிறாங்க. அந்த கதை உள்ள இருக்கிற அந்த ஹீரோ, ஹீரோயின் வந்து இறந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒண்ணு சேர்ற மாரி வந்து குட்டியா ஒரு ஸ்க்ரீன்ல காமிச்சு வந்து அந்த கதைய முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மா வந்து, "அப்பாடா! கதை முடிஞ்சு தொலைஞ்சது. அறுத்துட்டு இருந்தாங்க இவ்ளோ நேரமா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஹீரோவும் வந்து ஹீரோயின் மாரியே, "அம்மா காதல்னா என்னம்மா? அது எப்படி இருக்கும்? ஏன் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரல?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட அம்மா வந்து, "காதல்ன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் வந்து சுத்த வேஸ்ட்டு. மூட நம்பிக்கை அதெல்லாம். இதுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சரி வா நான் நேர்லயே காட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்ட்டுட்டு ஹீரோவோட அம்மா வந்து வெளிய போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கதையில நடிச்ச அந்த ஹீரோ,
ஹீரோயினும் வந்து வெளிய பேசிட்டுருக்காங்க. அத வந்து ஒளிஞ்சு நின்று வந்து நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவ பார்க்க சொல்றாங்க. அந்த கதவுல நடிச்ச அந்த பொண்ணு பேசிட்டுருக்கா. "என்ன நீ எத்தன பொண்ணோட டேட்டிங் பண்ணுவ? ஒரு பொண்ண கூட விட மாட்டியா?" அப்படின்னு கேட்டுட்டு, "அங்க வேற என் முட்டாள் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டுருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அதுக்கு அந்த கதையில நடிச்ச ஹீரோ சொல்றான், "லைஃப்ன்றது என்ஜாய் பண்றதுக்கு தான. உன்னோடவே இருக்கணும்னு என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணு வந்து அந்த காலமே பரவால்ல, இந்த காலம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டுருக்காங்க, "பாத்தியா? அங்க ஸ்டேஜ்ல காதல பத்தி எவ்ளோ இதா பேசிட்டு, இங்க வந்து அவங்க எப்படி பேசுறாங்க பாத்தியா? அவங்கலாம் ஆக்டர்ஸ் காசுக்காக அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க நடிக்கிறவங்க அதெல்லாம் உண்மை கிடையாது. இங்க பணம் தான் எல்லாமே. காதலுன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் சும்மா. அவங்க வந்து காசுக்காக நடிச்சுட்டு அவங்க வேலைய பார்க்க போயிடுவாங்க. நம்ம தான் வந்து முட்டாள்ங்க மாரி அவங்க பின்னாடி சுத்திட்டுருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் தூரமா நின்று நம்ம ஹீரோவ பார்த்து கை அசைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேசாம அந்த பொண்ணையே பார்த்துட்டு, அங்கருந்து அவங்க அம்மாவோட வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து பாவமா மூஞ்ச வச்சுட்டு நம்ம ஹீரோவையே பார்த்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோவோட அம்மாவோட வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து அவங்க அம்மாவோட கிளம்பி, அவங்க தங்கச்சிய கூப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கிற மாரி காட்டுறாங்க. காதல்ன்ற உணர்வ பத்தி ஹீரோயினோட மனநிலைமையும், ஹீரோவோட மனநிலையும் டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு, அம்மா சொன்ன மாரி உண்மதான் போல இங்க காதல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே வந்து நாடகம் தான். பணம் தான் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற இவங்க 2 பேருக்குள்ள எப்படி காதல் வருது? இவங்க எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையான்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.